ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம சுந்தரவல்லி நினைக்கிறத எப்படியாச்சும் நம்ம அருணாச்சலையா அதை முறியடிச்சே ஆகணும். ஏன்னா சுந்தரவல்லி இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா, அதை நம்ம நந்தினியை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. அதை நம்ம கண்டிப்பாக அதை தகர்த்தெறியணும் அப்படின்றதுக்காக நம்ம கோயிலில் நம்ம அருணாச்சல ஐயா கிட்ட ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்ட அப்படின்னா நந்தினி சூர்யாவோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா சுந்தரவல்லி எத்தனை சுந்தரவல்லி வந்தாலும் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவள் நந்தினி இந்த வீட்டில் தான் இருப்பா, ஏன் நந்தினியே நினச்சா கூட இந்த வீட்டை விட்டு போக முடியாது, அதனால் நீ ரெஜிஸ்டர் பண்ண அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம நந்தினியை வீட்டை விட்டு அனுப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்துட்டாங்க. அந்த ஃபோட்டோலாம் மாட்டினதுக்கப்புறம் சுந்தரவல்லி இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. ஏன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்தே அவங்க டென்ஷன் ஆகிக்கிறாங்க. அதனால தான் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. எடுத்ததை நம்ம அருணாச்சல ஐயா தெரிஞ்சுக்கிறாரு. இவ நந்தினியை அனுப்புறதுக்கு தான் இவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதனால கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எதனா நம்ம பண்ணி நம்ம நந்தினி இந்த வீட்டில் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சல ஐயா விவேக் கிட்ட போய்ட்டு ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் கிட்ட ஹெல்ப்பும் கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி பண்ணணும் விவேக் அப்படின்னு சொல்லுங்க ஐயா, என்ன ஆச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நந்தினி சூர்யா மேரேஜை எப்படியாச்சும் ரிஜிஸ்டர் பண்ணணும்டா, அதுக்கு நீ தான் 2 பேரை கூட்டு போகணும். ஏன்னா நான் இப்போ கூட்டு போனேன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நான் தான் இவங்க கூட சதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நீ தான் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா போதும், அவ்வளோதாண்டா, இதோட இந்த பிரச்சனை ஓரளவு சால்வ் ஆகிடும். நம்ம நந்தினி வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால் அவள் நினச்சாலும் போக முடியாது. சுந்தரவல்லியும் நந்தினியை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. அவளாலேயும் முடியாது. ஏன்னா சூர்யா நந்தினியோட மேல் ஃபார் ஈச் அதர் மாதிரி 2 பேர் இருக்காங்க. அவங்கள பிரிக்கிறதுல எனக்கு மனசே இல்லடா, பிரிக்கவும் கூடாது, அது ஒரு நல்ல பழக்கம் இல்லை, அதனால் எனக்கு உதவி பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஐயா, எனக்குமே சூர்யாவும் நந்தினியும் ஒன்றா இருக்கிறதுல தான் எனக்குமே ஆசை. அதனால தான் நானும் கூட அவங்க 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா, நான் போயிட்டு வரேன், நீ பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா கிட்டே போயிட்டு விவேக் பேசுகிறாங்க, இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலாண்டா, வேறு யாருக்கும் கல்யாணம், நம்ம சைன் போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சொல்லி சமாளித்து நம்ம விவேக் எது சொன்னாலும் சூர்யா சார் கேட்பார்லாம், சரிடா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் விவேக், நீ நந்தினியும் கூட்டுருவாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நந்தினி எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா கூட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சொல்லும்போது, நம்ம சூர்யா சாரும் சரி நான் கூட்டுரு வரேன், ஆனால் அவள் வருவாளா என்னன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி எதனா பண்ணி கூட்டு வர்றது உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேக் சூர்யா கிட்ட சொல்ல, சரிடா நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ சூர்யா சார் நந்தினி கிட்ட போய், நந்தினி வா நம்ம நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம நந்தினி நான் எதுக்கு வரணும், நான் எங்கேயும் வரணும், இதுக்கு மேலே என்னால் எங்கேயும் உங்கள் கூட வர முடியாது, வந்தாலே பிரச்சனையாக தான் ஆகுது, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் சூர்யா சாருக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம நந்தினியை கூட்டு போவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.